60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஸ்டார்ட் ஆகிடும். இது எதனால்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், ஐ எம் டாக்டர் வில்லவன் கோதை, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், டாக்டர் வில்லவன் ஸ்கின் கிளினிக், பெரம்பலூர். ஏஜிங் ஆகும்போது நம்ம ஸ்கின்ல நடக்கிற நார்மல் சேஞ்சஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட், ஆயில் ப்ரொடக்ஷன் குறையும். ஏஜ் ஆக ஆக செபிஷியஸ் கிளாண்ட் ஸ்லோ ஆகும். ஸோ நேச்சுரல் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இதனால் ஸ்கின் ட்ரை ஆகும். செகண்ட், மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸ்கின் பேரியர் வீக்கன் ஆகிறதால வாட்டர் லாஸை நம்ம ஸ்கின்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேர்ட், லிப்பிட்ஸ் குறையும். செரமைட்ஸ், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னில் குறையும். இதெல்லாம் ஸ்கின் பேரியரோட பேக் போன். இது குறையிறதால ஸ்கின்னால் அதோட மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸ்கின் ட்ரை ஆகும். ஃபோர்த், செல் டேர்ன் ஓவர் ஸ்லோ ஆகிறது. இதனால் டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆகிறது ஸ்லோ ஆகி ஸ்கின் ரஃபாகவும் ஃப்ளேக்கியாகவும் இருக்கும். ஃபிஃப்த், ஹார்மோனல் சேஞ்சஸ். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதால ஸ்கின் ட்ரை ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஹாட் வாட்டர் பாத், ஹார்ஷ் சோப்ஸ், டயபிட்டிஸ், கிட்னி அண்ட் லிவர் டிசீஸ் இதெல்லாம் ட்ரைனஸை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? சிம்பிள், லூக் வார்ம் வாட்டரில் குளிங்க. மைல்டு சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி மாய்ஸ்சரைசேஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் குளிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதிகமாக தண்ணி குடிங்க. ஹைட்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வேறு எதுவும் ஸ்கின் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.